ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பிரியாணி கடையை வாடகை விட்டாங்கன்னு இந்த மாநகர செயலாளர் இருக்கான் ஒருத்தன் சீனிவாசன், எங்க மந்திரி காலையும் கழுவுறான், எங்க மேயர் காலையும் கழுவுறான், காசை வாங்கி சாப்பிடுறான். அவன் நடத்துற தொழில் என்னன்னாக்கா கேபிள் டிவி. பால் ஊத்திக்கிட்டு இருந்தான். நான்லாம் எப்படின்னா 4 தலைமுறைக்கு முன்னாடியே பணக்காரன், நான் பரம்பரை பணக்காரன். இதுல ஒரு விதிவிலக்கு என்னன்னாக்கா, நானாக இருந்தாலும் சரி, நம்ம நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, அண்ணன் வைரமணியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஏன் எனது ஒன்றிய கழக செயலாளர் கதிர்வேலாக இருந்தாலும் சரி, நாங்களாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 4 தலைமுறை அவங்க பணக்காரங்க. புள்ளே இல்லைங்கிறத வேண்டி 2ஆம் தரம் திருமணம் நடத்தி தான் எங்கள் நகர்ப்புற அமைச்சராக இருக்கட்டும், இந்த பழனியாண்டியா இருக்கட்டும், இந்த வைரமணியா இருக்கட்டும், இந்த கதிர்வேலா இருக்கட்டும், ஏன்னா சொத்து இருக்குது, பிள்ளைங்கள்ல இருந்தா எங்களை பெற்றிருக்காங்க. ஆகையால் எவன் காசு எங்களுக்கு தேவையில்லை. என் கடை பிரியாணி கடை விட்டங்கிற அந்த வார்த்தையை சொன்ன சீனிவாசன் அவர்களே, அவலமான மத்திய அரசுக்கு நான் ஆண்டுதோறும் நான் எவ்வளவு நிதி கட்டுறேன்னாக்க 1,05,00,000 பணம் கட்டிட்டு இருக்கிறேன். ஜிஎஸ்டி 2 கோடி ரூபாய் கட்டிட்டு இருக்கிறேன். ஆண்டுதோறும் 3 கோடி ரூபாய் இந்த மத்திய அரசுக்கு நான் தான் பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு என்னன்னாக்க பிரியாணி கடைக்கு வாடகை விட்டேன்னு சொல்ற இந்த மாமாகர அந்த மாநகர செயலாளர் அவர்களே, உங்களுக்கு நாவடக்கம் தேவை. நான் 2 திசையும் ஓடுவேன், நல்ல திசையில ஓடுவேன், குறுக்கு திசையில ஓடுவேன். நான் எதையும் சந்திக்க தயார். ஏன் தொகுதியில் இருக்கிற கூப்பாகிருஷ்ணன் சொல்லட்டும், பழனியாண்டி வசதி இல்லாதவன் அப்படி செஞ்சிருக்கான்னு அவர் சொல்லட்டும், இல்ல அந்த பரஞ்சோதி சொல்லி இருக்கட்டும், நான் அவங்கள வேணா அந்த மேடை கூட சொல்ல பார்ப்போம். நாங்களும் பரம்பரை மனக்காரன்டா. நீ கேபிள் டி ஓடிக்கிட்டு புளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. நீ இந்த பழனியாண்டிய எம்எல்ஏ ஆபீஸ பிரியாணி கடைக்கு வாடகை விட்டுன்னு சொல்ற. இந்த மேடையில் உன்னை எச்சரித்து விடைபெறுகிறேன். தமிழ்நாடு தனி நாடா நாங்க கேட்க கூடாது அப்படின்னா அடுத்த பட்ஜெட்லயாவது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல என்ன